என்னம்மா ஆனந்த கூப்பிட்டு இருக்கிய? அவன் இங்க எங்க இருக்கான்? அவன் தோட்டத்துல எல்லாம் இருக்கான். ஆமாம்மா, தம்பி தோட்டத்துல தான் இருக்கான். இல்லம்மா, நேத்து ராத்திரியில இருந்தே அவன் அங்கதான் இருக்கான். வீட்டுக்கு போலாம்பான்னு கூப்பிட்டேன். அவன் தான் தோட்டத்துல மாங்காவை திருடியாவ தேங்காவை திருடியாவ நான் காவலுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டான். வீட்டுக்கே வரலாமா? அவனுக்கு சாப்பாடு கதிர்ட்டெல்லாம் கொடுத்து விட்டேன். அவன் தாம்மா சொல்லியா, நான் நேத்து பார்த்தேன் இந்த மரத்துல மாங்காய் நிறைய கிடந்துச்சு, இன்னைக்கு கம்மியா இருக்கு அப்படிங்க. என்னன்னு தெரியல. இன்னைக்கு ராத்திரின்னா இங்கே தங்கிக்கிடியேன்னு சொன்னான். சரிப்பா தங்கிக்கேன்னு சொன்னேன். என்கிட்ட நான் அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் தங்கிக்கிடியேன்ல சொன்னா. அப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரியாதோ? தெரியாதுப்பா, ராத்திரி லேட்டா வந்திருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் படுக்க போற வரைக்கும் அவனை பார்க்கல. சரி காலையில பிள்ளைகிட்ட பேசிடலாமேன்னு இருந்தேன். நீ என்னடா நான் வீட்டுக்கே வரலன்னு சொல்றியே? ஆமாம்மா, அவன் தான் தோட்டத்துக்கு காவல் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துகிட்டேன்னு சொன்னானே. அதனாலதான் நான் கூட்டிட்டு வரல. சரி இருந்துக்க பத்திரமான்னு நான் மட்டும் வந்துட்டேன். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நினைச்சேம்மா. அப்படின்னா உங்ககிட்ட சொல்லலையோ? சொல்லலையேப்பா, எனக்கு இப்பதானே தெரியுது. சரிம்மா, நான் போயிட்டு அவனை வர சொல்லியே. ஏய் லட்சுமணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சரோஜினி நம்ம வீட்ல இல்ல. என்னம்மா சொல்றிய? சரோஜினி வீட்டுல இல்லையா? ஆமாப்பா, அந்த பிள்ளை வீட்ல இல்ல, அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாளாம். இவன் தான் இந்த வீட்ல இருக்காதவ மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு ஏதோ சொல்லி சத்தம் போட்டுட்டு போனானா. அவ உடனே நம்ம எதுக்கு இந்த வீட்ல இருக்கோன்னு யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம கிளம்பி அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா பாத்துக்க. இப்ப என்ன பண்றேன்னு தெரியல, அதான் அவன்கிட்ட பேசலாமேன்னு பார்த்தேன். எம்மா, குழந்தையார் எதுக்குமா அப்படி செஞ்சா? தம்பி எதுக்கு அப்படி சொன்னானா? என்னம்மா நடந்துச்சு? ஏய் லட்சுமணா, அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க விஷயத்த சரோஜா வந்து நம்மகிட்ட சொன்ன பத்தியா? அந்த மாப்பிள்ளை பையனை ஆனந்த அடிச்சதுனாலதான் மண்டபத்துக்கு வரலங்க விஷயத்தையும் சொன்ன பத்தியா? இந்த விஷயம்லாம் சரோஜனிக்கு மட்டும்தான் தெரியுமா? அவதான் அவ அக்கா காரிட்ட சொல்லிட்டான்னு நினைச்சிட்டு அவளை பிடிச்சி ஆசியிருக்கான். சரோஜனிட்ட சொல்லும் போது யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதன்னு சொல்லியிருப்பான் போல. சரோஜா வந்து யார்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன பத்தியா? சரோஜனி தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டான்னு நினைச்சிட்டு அவளை பிடிச்சி ஆசிட்டு போயிருக்கான். அதனாலதான் சரோஜனி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா, இவனும் தோட்டத்துல தங்கி கிடக்கான். நம்ம தோட்டத்துல என்னைக்கு களவு போச்சு, என்ன சொல்லனே தெரியல அவனே. எம்மா, எனக்கும் அப்பவே சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் தம்பி சொல்றானே, ஒருவேளை இருக்குமோ நினைச்சிட்டு தான் அவனை தோட்டத்துல தங்குப்பான்னு சொன்னேன். நீங்க மட்டும் இந்த விஷயத்த நேத்தே சொல்லியிருந்தீங்கன்னா அவனை கையோட பிடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பேன். எத்தே, எனக்கு ஒண்ணு தோணுது. என்னடா உனக்கு என்ன தோணுது? எத்தே, அது வந்து குழந்தைக்கு சரோஜினியை பிடிக்கலன்னு நினைக்கேன். ஏல குசுப்பி, எதுக்கு இப்படி பேசியா? அப்படிதான் எனக்கு தோணுது தே. உனக்கு தோணியதெல்லாம் நான் சரின்னு ஏத்துக்கிட முடியுமா? இல்ல தே, எனக்கும் என் புருஷனுக்கும் எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. ஏன் என் அக்காளுக்கும் அத்தானுக்கும் கூட தான் சண்டை வந்திருக்கும். அதுக்காக குவாச்சிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாவா போயிருக்கோம். ஒருத்தர் கோவப்பட்டாலும் ஒருத்தர் அனுசரிச்சு போனது இல்லையா? நான் கோவத்துல வீட்டை விட்டு வெளியே போனாலும் என் புருஷன் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. அவரு வீட்டுல இருப்பாரு. அத்தான் குவாச்சிட்டு போனாலும் எங்க அக்கா அப்படி குவாச்சிட்டுலாம் போக மாட்டா. இங்க பாருங்க, அவளும் குவாச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டா, இவையிலும் குவாச்சிட்டு தோட்டத்துல போய் படுத்திருக்காரு. இத பாக்கும்போதே அவருக்கு சரோஜினி பிடிக்கலையா என்னமோன்னு தோணுது. ஏல குசுப்பு, நீ கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு சும்மா இரு. தேவையில்லாத பேச்சுல அந்த வீட்டுக்குள்ள பேசி பிரச்சனை இழுத்து விடாத. எத்தே, என் மனசுக்குள்ள தோன்றதுதான் நான் சொல்லியே. சரோஜினி கிட்ட குழந்தை இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சதை எல்லாத்தையும் சொல்லியிருக்காவ. அவ சொல்லாம எப்படி சரோஜாக்கு தெரியும்? நீங்களே சொல்லுங்க. புருஷன் மேல ஒரு மரியாதையே இல்லை, அதனாலதான் அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறியா. அப்புறம் குழந்தைனுக்கும் அவளை சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் வீட்டு பக்கமே வர வேண்டாம்னு தோட்டத்துல கிடக்காரு. புரிஞ்சுக்கங்க தே. சரியில்ல, இப்ப நான் அதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? அது பெரியவையெல்லாம் பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுங்க. சீக்கிரமா ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சுட்டு வேற பிள்ளைய பார்த்து குழந்தைன்னு கட்டி வைங்க. ஏல குசுப்பு, நீ இந்த மாதிரிலாம் என் முன்னால பேசிட்டு நிக்காத. உன் வேலையை பார்த்துட்டு வாய் மூடிட்டு பேரு. நீ என் மகன்கிட்ட குவாச்சிட்டு வச்சுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு ஓடுறியா? அப்பெல்லாம் என் மகனுக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போனேனா? இல்ல உன்னைய டைவர்ஸ் தான் பண்ணிருன்னு அவன்கிட்ட சொன்னேனா? எத்தே, எங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குல்ல. பிள்ளைகள் இல்லன்னா டைவர்ஸ் பண்ணிரணுமா? இல்லத்தே, கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் குழந்தை உண்டாவே இல்லை. அதனால தான் சொல்லியா, ரெண்டு பேருக்கும் பிடிக்கலையோ என்னமோ.
இங்க பாருல குசுப்பு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. உன் வேலையை பார்த்துட்டு வாயை மூடிட்டு போயிரு. என்ன பண்ணணும் எப்படி நடக்குன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தோணுனதை சொன்னேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். எம்மா விடுங்கம்மா. உன் பொண்டாட்டி இந்த வீட்ல இருக்கால, என்னைக்காவது இவள மாதிரி பேசியிருக்காளா லட்சுமணா? இவளுக்கு மட்டும் எதுக்கு வாய் இப்படி துடு துடுன்னு வருது? எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்துறியா? நல்ல வார்த்தையில பேசுவானி பார்த்தா எல்லாம் கெடுதலா தான் இருக்குது. ஆமா தேய், நான் எது பேசினாலும் உங்களுக்கு தப்பா மட்டும் தான் தெரியும். ஆனா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்ய? நான் பேசியதை பத்தி யோசிச்சும் பார்க்க மாட்டேங்கிறியா? நீ போங்க. நான் பேசினாலும் இங்க யாருக்குமே பிடிக்காது, கோவம் மட்டும் தான் வரும். ஒழுங்கா பேசினா எதுக்கு கோவம் வர போகுது? எம்மா விடுங்கம்மா, அவி அப்படிதான். நான் தம்பிக்கு போன் போட்டு வர வைக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தா வந்துட்டு பேசுவோம். உடனே போய் கொழுந்தியார கூட்டிட்டு வர சொல்லுவோம். சரியா லட்சுமணா, அவனுக்கு போன போட்டு வர சொல்லு. என்ன அண்ணன் எதுக்கு காலையில போன் பண்ணியாரு? வீட்டில் எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? நம்ம இங்க இருக்க காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்குமோ? அதெல்லாம் தெரியக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எதுக்கு போன் பண்ணியாருன்னு தெரியலையே. ஒரு சமயம் சரோஜினி எதுவும் சொல்லியிருப்பாளோ? நான் வீட்டுக்கு வர மாட்டேன், என் கண்ணில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு வந்தது சொல்லியிருப்பாளோ? அதனால தான் அண்ணன் போன் பண்றாரோ என்னன்னு தெரியலையே. சரி என்னன்னு கேட்போம். ஹலோ என்ன தம்பி ஆனந்து, வர வர என்கிட்ட நீ ரொம்ப பொய் சொல்லிட்டா இருக்கா. இதெல்லாம் சரியில்லை ஆனந்து. யானே எதுக்குன்னே அப்படி சொல்றிய? பிறவு மாங்காயா திருடியாவ தேங்காயா திருடியாவ நாங்க தங்கிட்டு இருக்கா. உண்மை என்னன்னு அம்மா சொன்ன பிறகு தானே தெரியுது. என்னண்ணே என்ன உண்மை? இங்க பாரு ஆனந்து, எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டு கிடக்க முடியாது. உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. வீட்டுக்கா இப்போ வர முடியாதுண்ணே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணே. உனக்கு அங்க என்ன வேலைன்னு எனக்கு தெரியும், எந்த வேலையும் இல்லைன்னு தெரியும். இப்போ உடனே கிளம்பி வாரியா இல்லையா? எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிட்டு வான்னு சொன்னேன். என்னை நான் மதியம் வரேனே. இங்க பாரு ஆனந்து, இந்த நிமிஷமே இப்ப நீ கிளம்பி இங்க வரணும். வாங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, அம்மா காத்துட்டு இருக்காவ. அம்மையா எதுக்குண்ணே? எதுவாக இருந்தாலும் போன்ல சொல்லுங்கண்ணே, நான் சொல்றேன். அப்போ நீ வீட்டுக்கு வர மாட்டா. நீ பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு உன்னால வர முடியாது, அப்படிதானே? அப்படிலாம் இல்லண்ணே. நீ மட்டும் இப்போ வரலன்னு வச்சுக்க, நாங்க எல்லாரும் அங்க வந்துருவோம். அம்மைய நானும் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கோம் ஆனந்து. நீ இப்படி செய்வான்னு நாங்க எதிர்பார்க்கல. என்னே என்னன்னு சொல்றிய? ஆமா, என் தம்பி நல்ல பையன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ வர வர சரி கிடையாது. ஒழுங்கா சொல் பேச்சாது கேளு ஆனந்து. அங்க உனக்கு எந்த வேலையும் இப்போதைக்கு இல்ல. அப்படியே வேலை இருந்தாலும் வேற யாரையாவது நான் செய்ய சொல்லிக்கிட்டே. நீ உடனே கிளம்பி இப்ப வீட்டுக்கு வா, நானும் அம்மையும் உன்கிட்ட பேசணும். நான் போனை வைக்கிறேன் ஆனந்து. ஹலோ என்னே, அன்னை போனை கட் பண்ணிட்டார. இப்போ என்ன செய்ய? அம்மா வேற கோவத்துல இருக்காவலாமே. இந்த சரோஜினி மறுபடியும் எல்லா விஷயத்தையும் அங்க சொல்லிட்டா போல இருக்க. அவ ஏன் இப்படி இருக்கா? யாருக்குனவே எல்லா விஷயத்தையும் அவன் அக்காட்ட சொல்லிட்டான்னு தான் நானே சத்தம் போட்டு கோவத்துல இங்க வந்திருக்கேன். மறுபடியும் இப்ப நான் சண்டை போட்டு வந்த விஷயத்தையும் எல்லாத்திலையும் சொல்லிட்டா போல இருக்க. ஏன் தான் இவன் இப்படி இருக்கானே தெரியல. இப்ப நான் அம்மட்ட என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணன் வேற போன் எடுத்த உடனே பொய் மட்டும் தான் பேசுவியான்னு கேட்காரு. நான் என்னைக்கு யார்கிட்ட பொய் பேசியிருக்கேன்? எல்லாத்துக்கும் காரணம் அவதான். பேரட்ட அதுக்கு பிறகுதானே அவளுக்கு இருக்கு. ஏமா ஏமா என்னே? ஏம்மா தம்பி வந்துட்டான், கேளுங்க. நீ இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனந்து. என் தம்பி ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அமைதியான பையன்னு எல்லார்ட்டையும் சொல்லுவேன். ஆனா நீ இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனந்து. எனக்கும் பிடிக்கல இந்த விஷயம், அம்மைக்கும் பிடிக்கல. என்னாச்சுனே என்ன சொல்றிய? ஏய்யா ஆனந்த், உன் பொண்டாட்டி வீட்ல இல்ல, உனக்கு அது தெரியுமா? என்னம்மா சொல்றிய? சரோஜினி வீட்டுல இல்லையா? நேத்து நான் தோட்டத்துக்கு போகும்போது வீட்டுல தானே இருந்தா. நேத்து நீ போகும்போது இருந்தாப்பா, நீ என்ன சொல்லிட்டு போன அவளை? நேத்து சாயங்காலத்துல இருந்தே அவளும் வீட்ல இல்ல. நீ எப்ப போனியோ அவளும் கிளம்பி போயிருக்கா. உங்க 2 பேருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? பிரச்சனைலாம் எதுவும் இல்லம்மா. ஆனந்து பொய் சொல்லாத. குழந்தையார் சரோஜா எல்லாத்தையும் சொன்னா. உனக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனையாமே. நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தியா, அவ சொல்லிட்டான்னு அவட்ட சண்டை போட்டியா. சரோஜா சொல்லியாலாம் அந்த விஷயத்த அவ சொல்லவே இல்லை அப்படின்னு. நீ எதுக்காக உன் பொண்டாட்டிட்ட சண்டை போடியா? பாவம் அந்த பிள்ளை மன வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம. இதுல வேற என்கிட்ட நேத்து மாங்காய் திருடியாவே, அதனால தோட்டத்துல தங்கியன்னு வேற போய் சொல்லியிருக்கா. வர வர நீ ரொம்ப போய் சொல்ற ஆனந்து. ஏன் என்கிட்ட உண்மையை சொன்னா என்ன?
என்னை அது உண்மையை சொன்னா நீங்க தங்க விட மாட்டீல்ல, அதனால தானே கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்து. ஏய்யா ஆனந்த், உனக்கு என்ன வருத்தமா இருந்தாலும் அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? நான் பேசி தீர்த்து வச்சிருப்பேன்ல. எதுக்கு அவட்ட சத்தம் போட்டுட்டு அங்க போய் தங்கணும்? பாரு, நீ என்ன சொன்னியோ அவளும் கோவத்துல என் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. சரோஜா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு போனா. ஏத்தே வருத்தப்பட்டு அவ பேசிட்டு போலத்தே ஏசிட்டு போனா. குழந்தை சரோஜா எப்படி தெரியுமா பேசுனா? என்னமோ நீங்க அவளை அடிச்சு துரத்துன மாதிரி பேசுனா. முட்டா எங்க எல்லாரையும் அடிச்சு துரத்திருப்பா போல. ஏல குசுப்பு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாத்துலயும் முந்திரி கொட்ட மாதிரி முந்தாத. நான் தான் என் மாவட்ட விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. ஏம்மா மைனி என்ன பொய்யா சொல்லியாவ? நடந்தது தானே சொல்லியாவ. சரோஜா நேத்து எப்படி கோவத்துல பேசுனா உனக்கே தெரியும்ல. ஏல செல்லமாவ தங்கச்சி வீட்டை விட்டு கோவச்சிட்டு யார்ட்டையும் சொல்லாமலாம் போயிருக்கா. நம்மளுக்கு அவ வீட்டுல இருக்காளா எங்கேயும் வெளியே போயிட்டாலா ஒன்னும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவ கோவப்படுறதுல நியாயம் இருக்குதானே? எம்மா கோவப்படணும்னா அவ தங்கச்சி காரிட்ட தான் போய் கோவப்படணும். அவ தானே வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, நம்மகிட்ட எது கோவப்படணும் நீயே சொல்ல. தம்பி ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை பேசிட்டா, அதுக்காக வீட்டை விட்டு அவ சொல்லாம கொள்ளாம வெளியே போவாளோ? என்ன பழக்கம் இதெல்லாம்? அவ தங்கச்சி மேல தப்ப வச்சுக்கிட்டு நம்ம மேல கோவப்பட்டுட்டு போனா என்னமா அர்த்தம்? அதுக்கு தான் நான் சொல்லியே. ஏல செல்லம்மா, நீனும் அவள மாதிரியே பேசிட்டு இருக்காது, கொஞ்சம் அமைதியா இரு. குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். புருஷன் பொண்டாட்டினா சண்டை போட்டுக்கிடுவாவ, நாளைக்கு கூடிக்கிடுவாவ. இதுக்கெல்லாம் போய் நம்ம நடுவுல கருத்து சொல்லக்கு போகக்கூடாது. ஏத்தே சரோஜா மட்டும் வரலாமா? அவ தங்கச்சி வீட்ல இல்லல்ல, அவளுக்கு தெரிஞ்சோனே அது நம்மட்ட சொல்லக்கு வந்திருக்கா. வேற ஒண்ணு அவ தப்பா சொல்லல. ஏய் ஆனந்த், சரோஜா ஒண்ணும் தப்பாலாம் சொல்லல. அவ தங்கச்சிக்காரி இங்க இல்ல, உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி குழந்தை சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருக்காவன்னு சொல்லிட்டு போனா. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு அவட்ட கோவப்பட்ட நீ? ஏமா இந்த மாதிரி தான் அக்காட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறியாம்மா? நான் ஒரு விஷயத்த சொல்லாதேன்னு சொன்னாலும் அதையும் போய் சொல்லி வச்சிருயா. ஏய்யா, நீ அந்த மாப்பிள்ளை அடிச்சதுனால நிச்சயத்துக்கு வர வேண்டாம் நீ பத்திராளி சொன்னதை அவ சொல்லலையா? சரோஜாவே தான் கண்டுபிடிச்சிருக்கா. அது எப்படி தெரியும்? இவ சொல்லாம சரோஜாக்கு இந்த விஷயம் தெரியும்? நீங்க முதல்ல சரோஜினிய ரொம்ப நல்லவன்னு நினைக்காதங்க. அவ சரியான ஊம குசும்பி. ஊம மாதிரி நடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பாத்துருவா. நம்ம கிட்ட மட்டும் தான் ஒண்ணுமே தெரியாத மாதிரியே எதுவும் பேசாத மாதிரியே இருப்பா. ஆனா அவ அக்கா காரியும் சரி உங்க அம்மையும் சரி நல்லா தூண்டி தூண்டி விடுவா. அப்படி தூண்டி விட்டதுதான் அந்த விஷயம். எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் புருஷன் சொல்லாதான் சொன்ன விஷயத்த சொன்ன கோவம் தானே வரும். அதனாலதான் குழந்தைன்னு கோவம் வந்திருக்கு. அதனாலதான் அவரு ஏசிருக்காரு. இதுக்கு சரோஜா மறுபடியும் இப்படி எல்லாம் பேசுறது சரியில்லத்தே. எப்ப பார்த்தாலும் அவ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர சண்டைக்குள்ள இவ வந்து மூக்க நுழைச்சிட்டு போறா. நம்மளே அதை பத்தி எல்லாம் வீட்டுக்கு பேசுறதே கிடையாது. அவ எதுக்கு பேசுறா இந்த வீட்டுல? ஏல குசுப்பு, அவனு தப்பா பேசல. நீ ஆனந்திட்ட தேவையில்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காத. ஆமா, எல்லாரும் கெட்டு நாசமா போட்டோன்னே தேவையில்லாதது மட்டும் தானே சொல்லி கொடுப்பேன். என் குழந்தையும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். நான் இந்த குடும்பத்தை வேற குடும்பமா நினைச்சது கிடையாது. இது என் குடும்பம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு ஆசைப்பட்டுட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் எல்லாரையும் நீ பிரிச்சு பிரிச்சு பாக்குறிய, தப்பா நினைக்கிறிய. ஏல குசுப்பு, நீ யாரும் பிரிச்சு பாக்கல இந்த வீட்டை விட்டு. நீ ஏதோ அப்படி நினைக்காமல நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ இந்த விஷயத்துல மட்டும் பேசாம இருந்தா போதும். அவ புருஷன் பொண்டாட்டி விஷயத்தை நான் பேசிக்கிடுவேன். இந்த விஷயத்துல மத்தவிய எல்லாம் மூக்க நுழைச்சாச்சுன்னா சண்டை தான் வரும், ஒரு நாள் முடிஞ்சுக்கிடாது. ஏய் ஆனந்த், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன சண்டையோ எனக்கு அதை பத்தி தெரியாது. அத நீ அந்த பிள்ளைகிட்ட பேசி சமாதானமா ஆக்கியா. நீ கண்டிப்பா அவளை போய் அவ வீட்டுல கூட்டிட்டு வா. இதுக்கு மேல அவளை வீட்டை விட்டு அனுப்பியது, ஊரை விட்டு அனுப்பிய கதையெல்லாம் இருக்கக்கூடாது. ஏம்மா நானும் அவளை வீட்டை விட்டு போன்னு சொன்னேன், நான் போன்னு சொல்லவே இல்லையே. நான் பாட்டுக்கு கோவத்திலே மனசுல வந்ததை பேசிட்டு தோட்டத்துக்கு போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு போனதுல எனக்கு தெரியாதுமா. பாருங்க தே, நல்ல பொண்ணுன்னு சொன்னீல்ல, புருஷன்ட்ட கூட சொல்லாம தான் ஓடி போயிருக்கா. அவளதான் இப்ப நீங்க ரொம்ப மதிச்சு உங்க மகனை அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றீங்க. நான் உங்களுக்கு ஆவாதவா, அவ ரொம்ப நல்லவா. ஏல குசுப்பி, நீ கோவத்துல போகும்போது உன் புருஷன் உன்னை வந்து கூப்பிடலையா? அது ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சுன்னு வருவாரு. அதுக்குள்ள சண்டையெல்லாம் எனக்கு மறந்தே போயிடும். நானும் அவரு கூட கிளம்பி வந்துருவேன். நீங்க அப்படியா 10 நாள் கழிச்சா போக சொல்றீங்க, உடனே அனுப்பி விடுறீங்களே. என் விஷயத்துலலாம் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. நீ அங்க இருக்கும்போது இங்க என்ன நடந்துச்சுன்னு எப்படி பார்க்க முடியும்? நான் வேட்ட உடனே போய்
ஏம்மா போன்னு போட்டு வர சொல்லுங்கம்மா. நான் அவளை ஒன்றும் சொல்லல. அவளை நான் போக சொல்லவும் இல்லை, போனது எனக்கு தெரியாது. இங்க பாரு ஆனந்தி, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருந்தனால தான் அவ போயிருக்கா. சும்மா இருக்கும்போது அவ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவாளோ. நீ ஏதோ சொல்லியிருக்கா அவளுக்கு இருக்க கூடாதுன்னு, அதனால தான் அவ கிளம்பி போயிருக்கா. அதனால நீனே தான் போய் அவளை கூட்டிட்டு வரணும். அவ அம்மையை அப்பதான் அனுப்புவாவ. நீ போகாம இருந்தா அவ நம்மளை பத்தி என்ன நினைப்பாவ ஆனந்தி? நம்ம பிள்ளைய ஏதோ கொடுமைப்படுத்தி அனுப்பிட்டாவன்னு நினைச்சிட்டு இருப்பாவ. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் தோட்டத்துல வேலை இருக்கு, அதான் சொன்னேன். அவ இங்க இருந்து தனியா தானே போயிருக்கா, அவளுக்கு வர தெரியாதா? இங்க பாரு ஆனந்தி, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது. அவ என்ன வேற ஆளா உன் பொண்டாட்டி. என்ன வேலை இருந்தாலும் சரி லட்சுமணி பாத்துக்கிடுவா, நீ போய் கூட்டிட்டு வா. போயிட்டு வரும்போது நீ அவளோட தான் வரணும்னு சொல்லிட்டேன். புரியுதா ஆனந்தி? ஆ சரிம்மா, போயிட்டு கூட்டிட்டு வாரேன். சாப்பிட்டுட்டு போ, சாப்பிடாம போவாத. எல்லாம் ரோசா ஆனந்துக்கு இட்லி எடுத்து வச்சு கொடுப்போம். சரித்தே குழந்தை வாங்க. சே, அந்த சரோஜினி இதோட போயிருவான்னு நினைச்சேன். குழந்தை கூட்டிட்டு வர போறாரு. மறுபடியும் இங்க வந்துருவாளோ?